எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன்புறமிருந்து நிர்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை நான் தவற விட்டுவிடாமல் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கு. ஆதிமூலத்தவம் செய்யும்போது 2 அடிப்படைகளை நாம் கடைபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒன்று, இருப்பின் நிறை உணர்வு. இருப்பின் நிறை உணர்வு என்பது இறைவன் முன்னால் நாம் அமர்ந்திருக்கிற நிலையில் அவன் நம்மை படைத்தது குறித்து, அவன் நம்மை வாழ்வித்து கொண்டிருப்பது குறித்து திருப்தி உணர்வோடு, நிறை உணர்வோடு, நன்றி உணர்வோடு இருந்து கொண்டிருப்பது. அதை எப்படி நம்ம செயல்படுத்துறோம் அப்படின்னா, நம்ம உடம்ப கவனிக்கிறோம். நம்ம உடம்பு எவ்வளவு அழகா படைக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு அழகான தன்மையில் அது இயங்கிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு செல்லுமே மெய்சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு படைப்பையும் இயக்கத்தையும் செய்து கொண்டிருக்கு. ஆழமா யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம உடம்புன்ற அதிசயத்துக்குள்ளேயே நம்ம மனசு லயித்து போயிடும். ஸோ இந்த உடம்பை பத்தின கவனம், நம்ம மனசு மனசு எப்படிப்பட்டது, அதுல என்னென்ன இருக்குது, இந்த மறைவான ஒரு விஷயம்தான் எல்லாத்தையுமே ஆட்சி செய்யுது. அதன் மீது ஒரு கவனம், ஒரு திருப்தி உணர்வு, ஒரு நிறை உணர்வு. நமக்குள்ள உயிர் இருக்குது, உயிர்னு ஒண்ணு இருக்குது. அது எங்க இருக்குதுன்னு நமக்கு தெரியாது, ஆனா இருக்குது. அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்குது என்று உங்கள் உயிரை பற்றிய கவனம், அதில் ஒரு திருப்தி உணர்வு. நீங்க வாழ்விக்கப்பட்டு கொண்டிருப்பதை பற்றி, உங்களுக்கு உணவு அளிக்கப்படுகிறது, உங்களுக்கு காற்று கொடுக்கப்படுகிறது. இந்த காற்றை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கும் போதே இறைவன் எல்லாம் இல்லை, எல்லாம் இயற்கைதான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமை மனதில் இருக்கிறது, அறியாமை மனதில் இருக்கிறது. அந்த அறியாமையிலிருந்து நாம் நீக்கப்பட்டு இறைவனை உணர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஸோ இதெல்லாமே நாம் கொள்ள வேண்டிய நிறை உணர்வுகள், திருப்தி உணர்வுகள். இதுல நீங்க கவனம் செலுத்திட்டு இறைவன் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது தான் இருப்பின் நிறை உணர்வு.
அடுத்து தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி. தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி. அதாவது நாம இறைவன் முன்னாடி தன்னந்தனியா உட்கார்ந்து இருக்கிறோம். தன்னந்தனியா உட்கார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கூட்டமா உட்கார்ந்து இருக்காம தனியா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். தனித்துவமா உட்கார்ந்து இருக்கிறது. இறைவன் என்னைய தனித்துவமா தான் படைச்சான். எனக்குன்னு ஒரு குணம் இருக்குது, எனக்குன்னு ஒரு இயற்கை இயல்பு இருக்குது. அதை இறைவன் தான் ஃபிக்ஸ் பண்ணான். அதை நான் இந்த உலகத்துல கலப்பீடு செய்து கொண்டேன். என்னை நிறைய விஷயங்களோட, அழிந்து போகக்கூடிய நிறைய விஷயங்களோட என்னை அடையாளப்படுத்தி, என்னுடைய அந்த தனித்துவமான இயற்கை இயல்பை நான் கலப்பீடு செய்து கொண்டேன். அதிலிருந்தெல்லாம் விலகி இறைவன் என்னை எப்படி படைத்தானோ அதே நிலையில நான் இறைவன்கிட்ட உட்கார்ந்து இருக்கிறதா, இறைவன் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறதா அந்த தன்னந்தனிமை தவ உணர்வு. ஸோ தனித்துவமா உட்கார்ந்து இருக்கிறதுன்றது 2வது. 3வது என்னன்னு தெரியுமா? அந்த அட்டாச்மெண்ட். இந்த உலகம் வந்து நமக்கான நிரந்தர வீடு கிடையாது. ஒவ்வொரு இறப்பும் அதை நமக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. இது ஒரு குறிப்பிட்ட காலத்தவணைக்கு உட்பட்ட ஒரு வாழ்விடம். ஒரு குறிப்பிட்ட காலத்துல நாம இங்க செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு கிளம்பி போக வேண்டியவங்கன்றத ஒவ்வொரு இறப்புமே நம்ம உணர்த்திக்கிட்டு தான் இருக்குது. அப்போ நாம இந்த சூழ்நிலையில நம்ம இந்த உலகத்துல நிரந்தரமா இருக்க போறோம்ன்ற ஒரு இல்யூஷன்ல, ஒரு மாயையில நாம வந்து சிக்கிக்கிட்டு இருக்கோம். ஒரு அட்டாச்மெண்ட், மெட்டீரியலிஸ்டிக் அட்டாச்மெண்ட். மெட்டீரியலிஸ்டிக் அட்டாச்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பொருள்களோடு நம்மை பிணைத்துக் கொள்வது என்பதை தாண்டி, இன்னும் சிம்பிளா சொன்னா அழியக்கூடியவைகளோடு நாம் பிணைப்பை கொண்டிருக்கின்றோம். நாம் அழிவற்றவர்கள். இறைவன் நம்மை அழிவற்றவராக படைத்திருக்கின்றார். ஆனால் நாம் அழியக்கூடியவைகளோடு நம்முடைய பிணைப்புகளை ஏற்படுத்தி கொண்டு அதன் அடிப்படையிலான அடையாளங்களை நாம் நமக்காக முதன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றோம். அதிலிருந்து விலகுவதும் தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி. அது ரொம்ப முக்கியமா இருக்கிறது வந்து உடல் சார்ந்த பிணைப்புகள். இதுதான் ரொம்ப நுட்பமா நாம உடைக்க வேண்டியது. இதை உடைச்சா மட்டும்தான் அதர் மெட்டீரியலிஸ்டிக் பாண்ட்ஸை வந்து நீங்க டீல் பண்ணவே முடியும். இல்லாட்டி டீல் பண்ண முடியாது. அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்போ உடல் எங்கெல்லாம் சிக்கி இருக்குது? உடல் அழியக்கூடியது. நேத்தே நான் சொன்னேன், இது வந்து ஒரு வாடகை வீடு. இந்த வாடகை வீட்டுல நாம வந்து வாழணும். வாழ்ற வரைக்கும் இந்த வீட்டை நல்லா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் காலி பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்க எவ்வளவுதான் உடம்ப நல்லா பார்த்துக்கிட்டாலும், பாலும் தேனும் கொடுத்து வளர்த்தாலும், இது முதுமை அடைய போகிறது, இது அழிய போகிறது. அப்போ இருக்கிற வரைக்கும் நல்லபடியா வச்சுக்கணும். ஏன்னா இதுல இருந்து தான் நம்ம எல்லாத்தையுமே செய்ய முடியும், இந்த உலகத்துக்கான வேலை. அப்ப இந்த உடலை இந்த பாண்டிங்ல இருந்து விடுவிக்கிறதுல நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், உணவுகளினுடைய தன்மைகளிலிருந்து உடலை விடுவிக்கிறது. ஸோ உணவின் நெறியை தான் தன்னந்தனிமை தவ உணர்வு நெறிக்கான அடிப்படையாக விபாசனாவுடைய மாஸ்டர்ஸ் வந்து சொல்றாங்க. அப்போ அந்த உணவின் நெறிகள் என்ன? உடலை அடிமைப்படுத்தாத, உடலுடைய உணவு சார்ந்த பிணைப்புகளிலிருந்து உடலை விடுவிக்கிற நெறிகள் என்ன என்பதை சொல்லுகிறார். இது ரொம்ப ஆழமான கருத்து. அதனாலதான் நேத்து சொன்னதையும் இன்னைக்கு நான் ரிப்பீட் பண்ணேன். இப்போ உணவு நமக்கான உணவு எப்படி இருக்கணும்னா ரொம்ப எளிமையா சொல்றாங்க. பசிக்கு உணவு. அதாவது நீங்க உணவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்க அந்த பசியை நல்லா உணர்ந்திருக்கணும். அந்த பசியை நீங்க வந்து முழுமையா தரிசித்திருக்க வேண்டும். அவ்வாறு தரிசிக்காமல் நீங்கள் உணவின் முன்னால் உட்கார்ந்தீர்கள் என்றால் அது ஒரு விதமான பிணைப்பை, உடல் சார்ந்த உணவு சார்ந்த ஒரு பிணைப்பை உங்களுக்குள் ஏற்படுத்திவிடும். அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பிணைப்பு. அந்த பிணைப்பு நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணம் கிடையாது. உங்களை பிடிச்சு வச்சிடும். அதனால நீங்க வந்து உணவை தரிசிப்பதற்கு முன்னால் பசியை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்பர் 1. 2வது, நீங்கள் சாப்பிடக்கூடிய இந்த உணவு நீங்களாக போகிறது. அதாவது உங்களுடைய உடலாக மாறப்போகிறது. இந்த உடல் உங்களுடைய இருப்பினுடைய தன்மையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பேஸ், வெரி எஃபெக்டிவ் பேஸ். ஸோ இந்த பேஸை நீங்க உங்க ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறணும் தானே. அப்ப மாத்திக்கிறதுல இந்த உணவு பெரிய ரோல் பிளே பண்ணுது. இந்த உணவுல நீங்க வந்து அந்த ஒரு ஒழுங்கை, அந்த நெறியை ஏற்படுத்தாம நீங்க ஸ்பிரிச்சுவலா எந்த நெறியை ஏற்படுத்தினாலும் அது வந்து ஃபெயிலியர் ஆயிடும். ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவல் ஃபெயிலியர்ஸ்ல முக்கியமான ஒரு ரூட் காஸ் இதுதான்.
ராங் ஃபுட்டை சூஸ் பண்றது, ராங் டைம்ல சூஸ் பண்றது. அதனாலதான் விபாசனால இதை பத்தி சொல்றேன். அப்ப நீங்க சாப்பிடக்கூடிய உணவுக்கு முன்னாடி பசியை தரிசிக்கணும். நீங்க சாப்பிடக்கூடிய உணவுங்கிறது வந்து உங்க ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கான ரொம்ப எஃபெக்டிவான ஒரு தளம் என்பதை நீங்கள் உணர்ந்து அந்த உணவை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்போ நீங்க வந்து ஒரு வீடு கட்டுறீங்க, செங்கல் எப்படி குவாலிட்டியா பார்த்து வாங்குவீங்க, அந்த மாதிரிதான் நீங்க உங்க ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில உண்மையிலேயே சீரியஸா இருந்தீங்கன்னா, சும்மா பெயரளவுல இல்லாம உண்மையிலேயே வெரி சீரியஸ் ஆன் மை ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி நீங்க இருந்தீங்கன்னா, அது எப்படி தெரியுமா நீங்க பிராக்டிகலி இம்ப்ளிமெண்ட் பண்றது? உங்க உணவின் தேர்வுகளில் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த கவனம் தான் உங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில நீங்க கொடுக்கிற கவனம். இந்த பேஸ். என்னைக்குமே ஒரு பெரிய பில்டிங் கட்டுறாங்கன்னா, நீங்க வந்து எவ்வளவு பேஸ்மெண்ட் போடுறீங்க? அதுதானே முக்கியம். அந்த மாதிரி தான் இதுவும். அப்போ 2வது வந்து அந்த உணவின் தேர்வுகள்ல கவனமா இருக்கணும். இது சரியான தேர்வு தானா என்பதை நம்ம செக் பண்ணிக்கணும். எது சரியான தேர்வு என்றால், 3வது பாயிண்ட். அந்த உணவு எந்த அளவுக்கு பழமை வாய்ந்தது. பழமை வாய்ந்ததுன்னா பழைய சாப்பாடு இல்ல. அந்த உணவு இருக்கு இல்லையா? அது எவ்வளவு நாளா மக்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு பாருங்க. ஹவ் ஓல்ட் தட் ஃபுட் இஸ். இப்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நாம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து நம்ம தாத்தாவும் சாப்பிட்டுருக்கணும். நம்ம தாத்தாவுடைய தாத்தாவும் சாப்பிட்டுருக்கணும். அந்த அளவுக்கு அந்த உணவு வந்து சேஃப். அப்படிதான் நம்ம பார்த்தோம். அதாவது மாடர்னைசேஷன் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தவிர்க்கணும் உணவுகள்ல. எந்த அளவுக்கு உணவுகள்ல மாடர்னைசேஷன் இருக்குதோ, அந்த அளவுக்கு அது ஜீரணத்தை கடினப்படுத்தும். எந்த அளவுக்கு ஜீரணம் கடினமாகிறதோ, அந்த அளவுக்கு உடல் சக்தியை விரயம் செய்யும். இப்போ ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கு நமக்கு மனதிற்கான சக்தி தான் நிறைவாக தேவை. லாங் ஜேர்னி போறீங்க. டேங்க் ஃபில் பண்ணிட்டு போகும்போது எப்படி இருக்குது? கம்ஃபர்டபுளா இருக்குது. இப்போ உடம்புக்குள்ள ஒரே ஒரு உயிராற்றல் இருக்கிறது. அந்த உயிராற்றலை நீங்கள் உணவை ஜீரணிப்பதற்கே செலவிட்டு விட்டீர்கள் என்றால், மனதை கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய ஆன்மீக பயணத்திற்கு ஷார்டேஜ் ஆயிடும். இன்சஃபிஷியன்ட்டா நம்ம ஆயிடுவோம். அதனாலதான் உணவுகள்ல இந்த மாடர்னைசேஷனை குறைக்கிறோம். இப்போ ஒண்ணு ரொம்ப சிம்பிளா சொல்லிக்கலாம். நம்ம வந்து இப்போ ஒரு பீஸா இருக்குது. ஒரு சாதம் இருக்குது. இது 2த்துல எது பழசு? சாதம். எது புதுசு? பீஸா. இந்த மாதிரி கம்பேரிசன். பழசை தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். எந்த அளவுக்கு பழசை தேர்ந்தெடுக்கிறீங்களோ, அதாவது பழசுங்கிறது என்ன தெரியுமா? லோ ப்ராசஸ்டு. அவ்வளவுதான். மனித அறிவு ரொம்ப குறைவாக தீண்டப்பட்டிருக்குது. சமைச்சிருக்கிறீங்க அவ்வளவுதான். இதுல அப்படி கிடையாது. சமைச்சிருக்கிறீங்க, ஒரு சீஸை போட்டிருக்கிறீங்க, அதை போட்டிருக்கிறீங்க, சாஸை போட்டிருக்கிறீங்க, நிறைய ஐட்டங்கள் இருக்குது. அதாவது ஜீரணம் என்பது நீங்க அசெம்பிள் பண்ண எல்லாத்தையுமே டிஸ்மேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். எந்த அளவுக்கு சிம்பிள் அசெம்பிளிங் பண்றீங்களோ அந்த அளவுக்கு சிம்பிள் டிஸ்மேண்டிலிங் ப்ராசஸ் இருக்கும். டிஸ்மேண்டிலிங் ப்ராசஸ் சிம்பிளா இருந்தா பாடி கேன் சேவ் மோர் எனர்ஜி. அந்த அந்த சேவ்டு எனர்ஜி வந்து உங்க மைண்டுக்கு பயன்படும். அவ்வளவுதான். ஒரு எனர்ஜி ஒரு வேலைக்கு பயன்படலை, இன்னொரு வேலைக்கு திருப்பப்படும். நமக்கு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில மென்டலி நமக்கு நிறைய ஸ்ட்ரென்த் வேணும். ஒன்றும் இல்லை, ஃபார்ம் 3 பண்ணும்போதே 1000 குழப்பம் வரும். அதுவே ஒரு ட்ரெயின் பண்ணி விட்டுரும் உங்களை. அதையும் தாண்டி நிக்கணும். அப்பதான் அங்க வந்து நீங்க அந்த ஃபார்ம் 3 அந்த கிளென்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ எந்த அளவுக்கு ஓல்டுன்னு பாருங்க. ஒன்றும் இல்லை, உங்க தாத்தா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்க தாத்தா நீங்க வந்து உங்க ஸ்கூல் டேஸ்லயும் காலேஜ் டேஸ்லயும் என்ன சாப்பிட்டீங்கன்னு மட்டும் ஒரு லிஸ்ட் எடுங்க. அவ்வளவுதான். இல்லாட்டி இந்த இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, ஏஐ, இவங்ககிட்ட போய் கேளுங்க. சவுத் இண்டியன்ஸ் வந்து 100 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னு கேளுங்க. இப்ப நம்ம சாப்பிடுற உணவுகள்ல பெரும்பகுதி அந்த லிஸ்ட்ல இருக்காது இல்லையா? அதெல்லாம் விட்டுருங்க. விட்டுதான் பாருங்க. அதுதான் இங்க நம்ம செய்ய வேண்டியது. ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா நான் நேத்து சொன்ன மாதிரி அந்த கல யதார்த்தம் அப்படிங்கிறது வந்து இங்க இல்ல. நமக்கு சாதகமா இல்ல. நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா டெக்னிக்கலா செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாமலே இருக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த உணவு சார்ந்த விஷயங்கள். இப்போ நான் எங்க அண்ணிகிட்ட போய் கேட்கும்போது அவங்க டயட்டிஷியன். அவங்க சொன்னாங்க, ரைஸே இல்ல அருண் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 100 இயர்ஸ் முன்னாடி நிறைய ரைஸ் கிடையாது. மில்லட்ஸ் தான் இருந்துச்சு. களி தான் சாப்பிட்டாங்க. நான்வெஜ் தான் சாப்பிட்டாங்க. பால், முட்டை, சோறு, காய், பழம், தேங்காய், வேர்க்கடலை, நட்ஸ் எல்லாம் கூட கிடையாது. வேர்க்கடலை, மிளகா கூட கிடையாது. மிளகு, இஞ்சி, பூண்டு இதுதான் சாப்பிட்டுருக்காங்க. அப்போ நம்ம கழிச்சு கட்ட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை கழிச்சு கட்டிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கழிச்சு கட்டிட்டா என்ன நடக்கும்னு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும்.
நம்ம நம்ம பாடி வந்து உணவு உடைய அந்த ஆதிக்கத்துல இருந்து அந்த மயக்கத்துல இருந்து விலகி இருக்கும்போது உங்க மனசு வந்து அந்த எனர்ஜியை அனுபவிக்குது. ஒன்றும் ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு நீங்க ஒரு மண்டல மாலை போட்டாலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்படியே தக்க வச்சுக்கிறது தான் இங்க வேலை, விரதம். நம்ம ஆட்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, விரதம் முடிஞ்சோன்னு விட்டுட்டு பேக் டு நார்மலுக்கு வந்துடுறாங்க. அந்த அந்த விரத நாட்களிலேயே நீங்க நீங்க வாழ வேண்டும். அதுல சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சுக்கிட்டு, நீங்க நார்மலா வாழ்ந்துக்கலாம். ஆனா திருப்பி கம்ப்ளீட் பேக் டு நார்மல் அப்படிங்கிறது அன்அக்செப்ட். அப்ப விபாசனா இத சொல்றாங்க. சரிங்களா? ஸோ உணவை தரிசிப்பதற்கு முன் பசியை தரிசிக்க வேண்டும். இந்த உணவு தேர்வு என்பது நம்முடைய ஆன்மீக பயணத்தினுடைய மிக அடிப்படையை தீர்மானிக்கிறது என்பதை உணர வேண்டும். 3வது நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய உணவு லோ ப்ராசஸ்ட், ஓல்டா இருக்கணும். ரொம்ப ஓல்டா இருக்கும். நம்ம தாத்தாவோட தாத்தா இந்த உணவை சாப்பிட்டுருக்காரா? இப்ப ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் அதுல கட் ஆயிடும். அதான் ஜீரணத்தை கடினப்படுத்தக்கூடிய அத்தனை விஷயங்களும் கட் ஆயிடுங்க. சிம்பிளா சொல்றதா இருந்தா. ஜீரணம் லேசாயிடுச்சுன்னா, மென்டலி நீங்க ஸ்ட்ரென்தன் ஆயிடுவீங்க. மென்டலி ஸ்ட்ரென்தன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இந்த விபாசனாவெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்களேன். அதுதான் உண்மையான விபாசனா எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப நம்ம பண்றதெல்லாம் நம்ம நம்ம நோய்களுக்கான ஒரு எதிர்பார்ப்புகளுடன் கூடிய ஒரு தியானம் தான். ஐயோ! இந்த வயிறு வலி சரியாகுமா? இந்த கவலை போகுமா? இதெல்லாம் சில்லற ஐட்டங்கள். ஸோ, இதுதான் உணவை பற்றி சொல்லப்படுகிற இத பண்ணிட்டீங்கன்னா தான் உண்மையிலேயே இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி சாத்தியம். பாடி தனியா வரணும். பாடி தனியா வரணும். அதுக்கு உணவு நெறிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இங்கே வலியுறுத்தப்படுகிறது. இந்த கான்செப்ட் நம்ம ஆழமா உள்வாங்கிக்கிட்டு, இப்போது ஆதி மூல தவம் செய்யலாம். கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துக்கோங்க. எந்த விதமான வழிமுறைகளும் இல்ல. கண்ண மூடி ஒரே ஒரு உணர்வு. என்னை படைத்த என்னுடைய படைப்பாளனின் முன்னால் நான் அமர்ந்திருக்கின்றேன். அவனுடைய பார்வை என் மீது இருக்கின்றது. அவனுடைய பார்வை எப்போதுமே என் மீது இருக்கிறது. நான் இப்போதுதான் அதை உணர்கின்றேன். அந்த உணர்வோடு அவன் முன்னால் நான் அமர்ந்திருக்கின்றேன். நான் எதையுமே அவன்கிட்ட சொல்ல தேவையில்ல. நோக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்தாதான் சொல்லணுன்ற தேவை வரும். அப்படியே இருந்தாலும் இறைவனுக்கு அது தெரியும். நீங்கள் யார் என்பது உங்களை விட அவனுக்கு தெரியும். உங்கள் நோக்கத்தை பற்றி அவனுக்கு தெரியும். எதுவுமே நீங்க கேட்க வேண்டாம். சும்மா உட்காரு. சும்மா உட்கார்றது அப்படிங்கிறது தான் இங்க ஹைலைட்டே. ஏன்னா நாம உடலாக இல்லை, மனமாக இல்லை, உயிராக இருக்கின்றோம். உயிரின் இயல்பு என்பது வெறுமனே இருப்பது. வெறுமனே இயங்கிக் கொண்டிருப்பது. ஒரு புள்ளியில் மையம் கொண்டு தன்னுடைய உயிரோட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பது. இறைவன் முன்னால் அமர்ந்திருக்கு. இறைவனுடைய பார்வை உங்களுடைய சகலவிதமான படைப்பம்சங்களையும் சூழ்ந்திருக்கிறது என்பதை உணர்ந்து வெறுமனே அமர்ந்து வெறுமனே அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை நமக்கு வந்து பழகல அப்படின்னா இருப்பின் நிறை உணர்வு. உங்க உடம்ப கவனிங்க, உங்க மனசை கவனிங்க, உங்க மூச்சை கவனிங்க, உங்களுக்கான உணவுகள் படைக்கப்பட்டிருப்பதை கவனிங்க. நீங்க எவ்வளவு லேசான முறையில வாழ வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க என்பதை கவனிங்க. உங்களுக்கு எவ்வளவு உயரிய ஞானங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனியுங்கள். நீங்கள் உயிரோடு இருப்பதை உணருங்கள். திருப்தியோடு இறைவன் முன்னால் அமர்ந்து
இருப்பின் நிறை உணர்வில் இறைவன் முன்னால் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியையும் மேற்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் யாருமே இல்லை, அனைவரும் மறைந்து போய்விட்டார்கள் என்ற ஒரு பாவனையை கொண்டிருங்கள். நீங்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக நீங்கள் உணருங்கள். நீங்கள் தனித்துவமானவர், உங்களைப் போல யாருமே இல்லை, யூ ஆர் யூனிக் அப்படிங்கிறத நீங்க உணருங்க. யாருமே இல்லாததுனால இந்த உலகத்துல நீங்க தனியா இருக்கிறீங்க. ஸோ லிட்ரலி எந்த பாண்டுமே இருக்க முடியாது. ஏன்னா நீங்க பொருள்களோடு மனிதர்களோடு உறவுகளை பிணைப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளும் போதுதான் உங்களுக்கு சிக்கல்கள் இருக்கின்றன. யாருமே இல்லை, பாண்டிங் ஏற்படுத்திக்கிறது யாருமே இல்லை, தனியா இருக்கிறீங்க. தனியா இருக்கிறீங்க. தனியாக இருக்கக்கூடிய நீங்கள் தனித்துவமான தன்மையில இறைவன் முன்னால் அமர்ந்திருக்கிறீங்க. இந்த உலகத்திலேயே யாருமே கிடையாது, நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்கன்றத ஒரு பாவனையாக நினைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு தனியாக இருக்கக்கூடிய நீங்கள் இறைவன் முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியை மேற்கொள்ளுங்கள். நீங்க லிட்ரலி ஒரு ஒரு பாவனையை செய்து கொள்ளுங்கள். ஒரு பெரிய சமவெளியில் அல்லது ஒரு மலை உச்சியில் நீங்கள் தனியாக அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த உலகத்துல ஒரு உயிர் கிடையாது, நீங்க மட்டும் இருக்கிறீங்க. நீங்க மட்டும் தனியா உட்கார்ந்து இருக்கிறீங்க. இறைவன் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறீங்க. இறைவன் மேலதான் உங்களுடைய முழு கவனம் இருக்குது. ஏன்னா உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எதுவுமே இங்க இல்லை. எல்லாரும் மறைஞ்சிட்டாங்க. நீங்க உங்க முழு கவனத்தை உங்க படைப்பாளன் முன்னாடி வச்சிருக்கிறீங்க. இறைவனுடைய பார்வை உங்க மேல இருக்கு. நாம முன்னாடி வெறுமனே உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு நீங்க இந்த பாவனையில நீங்க உட்காருங்க. இதே பாவனையை நீங்கள் உண்மையிலேயே ஏற்படுத்திக் கொள்ள முடியும், யார் இருந்தாலும் இல்லாட்டி. அதுதான் உண்மையான தன்னந்தனிமை தவ உணர்வு. இந்த ஃபோக்கஸ் இறைவன் மேல எவ்வளவு ரிச்சா இருக்குன்றதை நீங்க உணருங்க. யாருமே இல்லாத நிலை, இறைவன் முன்னால் அமர்ந்து.
இருப்பின் நிறைவுணர்விலும் தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியிலும் நிலை கொண்டு இறைவன் முன்னால் நீங்கள் வெறுமனே அமர்ந்து இறைவன் முன்னால் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இறைவனுடைய பார்வை நம் மீது இருக்கிறது. வெறுமனே நாமாக இயல்பாக உண்மையாக பெருமைகள் எதுவும் இல்லாமல் நாம் இறைவன் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம். ஒரு நொடி இந்த உணர்வை நீங்கள் உணர்ந்தாலும் சரிதான். இதுதான் மிகச்சிறந்த இறை வழிபாடு என்பதாக நாம் உணர வேண்டும். நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். மெதுவாக கண்களை திறந்து. ஸோ உங்களில் 2 பேருக்கு ஒரு அசைன்மெண்ட். ஒருத்தர் என்ன பண்ணுங்கன்னா, நம்ம இந்தியன்ஸ், சவுத் இந்தியன்ஸ் பர்டிகுலராக ஒரு 100 இயர்ஸ் 150 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட்டாங்க, என்ன ஃபார்மில் சாப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொருத்தருக்கான அசைன்மெண்ட் வந்து இப்போ இருக்கக்கூடிய உணவுகள், இப்போ நம்ம இந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், இப்போ இருக்கக்கூடிய உணவுகளில் எது வந்து லோ ப்ராசஸ்ட், எது இயற்கைக்கு ரொம்ப நெருக்கமான உணவுகளாக நமக்கான ஆப்ஷன்ஸாக இருக்குன்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணு இன்னைக்கு. இன்னொருத்தர்
ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சவுத் இந்தியாவில் என்ன உணவுகள் சாப்பிட்டாங்க, அது என்ன ஃபார்ம்ல சாப்பிட்டாங்க. இப்போ அரிசி தான் சாப்பிட்டாங்கன்னு நீங்க சொல்லலாம். அது எப்படி சாப்பிட்டாங்கன்னு சொல்லணும். ஸோ இந்த ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. இன்னொருத்தருக்கான அசைன்மெண்ட், இன்னைக்கு சமகாலத்துல நாம சாப்பிடக்கூடிய லோ ப்ராசஸ் ஃபுட்ஸ், குறைவான சமையல் முறைகளை, சுவை சேர்ப்பு தன்மைகளை, இந்த ப்ராசஸை குறைச்சி என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. அந்த லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு பொருத்தமான நேரத்தில் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்க. நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். இது இது வந்து இப்போ சில பேர் சொல்லுவாங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு நேற்று வந்து ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன். எங்கள் அண்ணன் பையன் நான். அவன் வந்து பூரி ஆர்டர் பண்ணான். நான் வந்து எனக்கு பூரி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இடியாப்பம் ஆர்டர் பண்ணேன். அவன் என்கிட்ட கேட்டான், பூரி சூப்பரா இருக்கு, அந்த உருளைக்கிழங்கு வச்சு சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு பூரி சூப்பரா இருக்கு, நீ ஏன் பூரி சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், நான் அவனை திருப்பி, நீ ஏன் இடியாப்பம் சாப்பிட மாட்டேங்கிற, இடியாப்பம் தேங்காய் பால், நீ ஏன் இதை சாப்பிட மாட்டேங்க, இது என்ன ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும், பூரி சாப்பிட்டாதான் கிறிஸ்பியா இருக்கும், நல்லா இருக்கும். ஒண்ணும் இல்லை, அதாவது இங்க நம்ம நாக்குக்கு தான் உணவுன்னு நம்ம தீர்மானிச்சிட்டோம். நம்ம உடம்புக்கான சக்திக்கு தான் உணவுன்றதை நம்ம மறந்துட்டோம். ஆக்சுவலி நீங்க வந்து எந்த அளவுக்கு உங்க ஜீரணம் தரமா நடக்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த உணவு சக்தியா மாறப்போகுது. சக்தி தான் உங்களுக்கு தேவை. அந்த பர்பஸ்க்கு தான் சாப்பிட்றோமே. இப்போ பூரி உள்ள போகுது, ஓகே, அவன் சின்ன பையன், அவனுக்கு இன்னும் டைம் இருக்குது. இருந்தாலும் அவனுமே அதை ரியலைஸ் பண்ண நல்லது தானே. எவ்வளவு காலத்தை அவன் சேவ் பண்ண முடியும் இல்லையா. அப்ப பூரி சாப்பிட்டான், நான் சாப்பிட்டேன். அப்ப இதுதான் வித்தியாசம். ஸோ இந்த இதை எனக்கு லிஸ்ட் கொடுங்கன்னு சொல்றேன். இப்போ அவனுக்கு அந்த பூரியை ஜீரணிக்கிறதுக்கு எவ்வளவு எனர்ஜி செலவாகும், எனக்கு இந்த இடியாப்பத்தி தேங்காய் பாளையம் ஜீரணிக்கிறதுக்கு உடம்பு எவ்வளவு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுது, பேலன்ஸ் எவ்வளவு எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறது தான். எல்லாமே இந்த வியாபார கணக்கு தாங்க. வியாபார கணக்குன்றது வந்து நம்ம எனர்ஜிக்கு பயன்படுத்திக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு அசாத்தியமான ஆன்மீக பயணத்துல இருக்கிறோம். நமக்கு நிறைய எனர்ஜி வேணும். இப்போ ஊருக்கெல்லாம் போகும்போது காசு கொடுத்து விடுவாங்க, இந்தா வச்சுக்க அப்படி. எதுக்கு? வழி செலவு. ஊர்ல அங்க போற வழியில என்ன கிடைக்குமோ கிடைக்காதோ வாங்கி சாப்பிட்டு, அந்த மாதிரிதான் இது ஒரு பயணம். நமக்கு நிறைய எனர்ஜி தேவை. காசு இங்க செல்லாது. காசை வச்சு என்ன பண்ண போறீங்க? எனர்ஜி தான் வேணும். அதனாலதான் வந்து நம்ம ஆன்மீக முன்னோர்கள் வந்து உணவுல ஃபோக்கஸ் பண்ணாங்க, வேற எதுலையுமே பெருசா ஃபோக்கஸ் பண்ணல. ஏன் தெரியுமா? அதுதான் உங்களோட எனர்ஜியை வந்து சிக்னிஃபிகன்ட்லி லாஸ் பண்ணுது. அதனால இதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்க ஜேர்னி ஈஸி ஆயிடும். இல்லாட்டினா அப்படியே சுத்திக்கிட்டே தான் இருப்போம். ஆனா நம்ம ஸ்பிரிச்சுவல் இதுல சேர்ந்து நம்ம பழைய ஸ்டூடெண்டா இருப்போம். அதெல்லாம் இங்க முக்கியம் கிடையாது. நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்றது முக்கியம், எவ்வளவு ப்ராக்ரஸ் ஆயிருக்கீங்கன்றது முக்கியம். ஸோ எனர்ஜி வந்து மேட்டர்ஸ். ஸோ அதனால உணவுகள்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருப்போம். அந்த அசைன்மெண்ட் வந்து சீரியஸா நீங்க அது எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, அந்த லிஸ்ட் கொடுக்கணும். என்ன லிஸ்ட்? இன்னைக்கு சமகாலத்துல நமக்கான சரியான உணவுகள், லோ ப்ராசஸ்ட் உணவுகள் என்ன, பழைய இதுல யாரெல்லாம் என்னெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. இப்ப இன்னொருத்தர் கூட முடிஞ்ச ஒரு அசைன்மெண்ட் ரெண்டையும் கம்பைன் பண்ணி எப்படி ஒரு நமக்கான ஒரு உணவுகளை அமைச்சுக்கலாம். பழைய சாய்ஸஸ், பட் அதே மாதிரி இப்ப சாப்பிட முடியாம கூட இருக்கலாம். எப்படி அதை பேலன்ஸ் பண்ணலாம்னு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இது வந்து யாருக்காக அப்படின்னா, நமக்காகவும் நம்முடைய இந்த அடுத்த ஜென்ரேஷனுக்காகவும் இதை நம்ம பயன்படுத்தும். ஏன்னா இப்போ நம்ம சில டீச்சிங்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ட்ரையல் அண்ட் எரர் கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. அவங்களாம் அதை சொல்ல சொல்ல அவங்க அதை கேட்குறாங்க. ஸோ இன்னும் அவங்களுக்கு அதை டெக்னிக்கலி சயின்டிஃபிக்கா மாடர்னைஸ்டா சொன்னோம் அப்படின்னா நல்லா கேட்பாங்க. நமக்குமே அது பெனிஃபிட் தான். ஸோ தேங்க்யூ வெரி மச். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நாளை தியானம் சந்திக்கலாம்.